இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதத்திற்கென்று நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த வேத வசனத்தின்படி தாமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நம்முடைய ஆண்டவர் அவர் கேட்கிறவர், அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே எசேக்கியா ராஜாவினுடைய மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவருக்கு வந்தது என்று சொல்லி நாம் வாசித்து பார்க்கிறோம். இன்னும் மேலே உள்ள அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அவருக்கு விரோதமாக யுத்தத்திற்கு ரப்சாக்கே இப்படி சில மனிதர்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள், எசேக்கியாவை பயமுறுத்தினார்கள். அந்த காரியத்தை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனமாக எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னபோது அவர் என்ன செய்தாராம்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பதிலாகத்தான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி. இந்த எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர், கண்ணீரை கண்ட ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிறவராக, உங்களுடைய மனவியாகுலத்தை, உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறவராக இருக்கிறார். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலேயும் இதை குறித்து நாம் வாசித்து பார்க்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை தருகிறவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும்போது என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தால், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதோ அந்த மனிதன் நிச்சயமாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவான். நான் இந்த பட்டணத்திற்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார். நான் சத்ருவினுடைய கைகளில் இருந்து உன்னை தப்புவித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இப்படி எசேக்கியா ஜெபித்த போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவருடைய வியாதியிலிருந்து மாத்திரம் அவரை சுகமாக்கவில்லை, அதற்கு மேலாக ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை தப்புவேன், உனக்கு ஆதரவாயிருப்பேன், உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆயுசிலே அவர் 15 வருடம் அவர் அதிகமாக கொடுத்தார் என்று சொல்லியும் பார்க்கிறோம். அதுவரைக்கும் எசேக்கியாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை, கண்ணீரை கேட்டதற்கு பிற்பாடு அவருக்கு குழந்தையையும் அருளி செய்தார், வாரிசை கொடுத்தார், மனாசே என்கிற மகனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்வளவையும் ஆண்டவர் செய்வார் என்பதற்கு என்ன ஒரு நிச்சயம் உண்டு என்பதற்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாளாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அற்புதம் என்று சொன்னால் அது சாதாரணமான அற்புதம் அல்ல, இதுவரைக்கும் பூமியிலேயே நடைபெறாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அவருக்கு அடையாளமாக கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை குணமாக்குவேன் என்பதற்கு ஏதாவது அடையாளத்தை கேள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரே சொன்னார், சூரியன் இப்பொழுது போய்கொண்டிருப்பதை விட சீக்கிரமாக முன்னால் செல்ல வேண்டுமா, இல்லாவிட்டால் பின்னால் செல்ல வேண்டுமா என்று சொல்லி கேட்டபோது எசேக்கியா சொன்னார், முன்னால் செல்லுவது வழக்கமானது, அது எளிதானது. ஆனால் அவர் 10 பாகை என்ன செய்ய வேண்டும்,
பின்னால் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த அடையாளத்தை அவர் கேட்கிறார். ஆண்டவர் அவர் சொன்னபடியே சூரியன் முன்பாக சென்று கொண்டிருந்ததை 10 பாகை பின்பாக செல்லும்படியாக செய்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு பாகை என்று சொன்னால் 4 நிமிடம். சூரியன் தான் சுற்றி கொண்டிருக்கிற அச்சியிலே அந்த டிகிரி மாறுவதற்கு 4 நிமிடங்கள் ஆகுமாம். அப்படியானால் 10 பாகை என்று சொன்னால் 40 நிமிடங்கள் சூரியன் பின்பாக சென்றது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிடுகிறார்கள். நாம் பொதுவாக பார்க்கும்போது சூரியன் கிழக்கே இருந்து மேற்கே போகிறது என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அறிவியலின்படி பார்க்கும்போது சூரியன் பூமியை சுற்றவில்லை, பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது. சூரியனையும் சுற்றுகிறது, தன்னைத்தானேயும் சுற்றுகிறது. பூமியானது சூரியனை சுற்றுகிற வேகமானது மணிக்கு 1674 கிலோமீட்டர் வேகத்திலே சுற்றுகிறதாம். சூரியனை சுற்றி வருகிற அந்த வேகத்தை கணக்கிட்டால் 1,07,000 கிலோமீட்டர் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி அவ்வளவு வேகத்திலே சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த சூரியனுடைய பாகை 10 பாகை பின்னால் வர வேண்டுமானால் சுற்றி கொண்டிருக்கிற பூமியினுடைய சுழற்சி நிற்க வேண்டும். அது பின்னால் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அப்படி நடந்ததானால் இந்த பூமியில் உள்ள பொருட்கள், மனிதர்கள் எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். ஒன்றுமே பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிற ஒரு பைக் சடன் பிரேக் போட்டால் எப்படி இருக்குமோ, இது 1674 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிற பூமி அப்படி பிரேக் பிடித்து பின்னால் வர வேண்டுமானால் அது நடக்கக்கூடிய ஒரு காரியமல்ல. எசேக்கியாவுக்காக நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், அதற்கு அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்படி அவர் பாகையை பின்னால் செல்ல வைத்துவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், அதையே நான் செய்தேன். நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இதை செய்ய மாட்டேனா? உன்னை குணமாக்க மாட்டேனா? உன்னை தப்புவிக்க மாட்டேனா? உனக்கு நான் ஆதரவாய் இருக்க மாட்டேனா? உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டேனா என்று சொல்லி ஆண்டவர் கேட்பதை போல இருந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கூட அதையே செய்த ஆண்டவர், உங்களுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும், கண்ணீருக்கு காரணம் எதுவாக இருந்தாலும், அதையும் ஆண்டவர் நிச்சயமாக பதில் தந்து அற்புதத்தை செய்து அவர் உங்களை நன்மையால் நிரப்பி ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என்ன ஜெபம் பண்ணுகிறார்களோ, விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அதற்கு நீர் நிச்சயமாகவே உம்முடைய வாக்குத்தத்தத்தை அருளி செய்து பதில் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.